4000 திவ்ய பிரபந்த அர்த்த விசேஷங்களில் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது 3ஆம் 10 6ஆம் திருமொழியாக இருக்கக்கூடியதான நாவலம் பெரிய தீவில் வாழும் நங்கைமீர்காள் இது ஓர் அற்புதம் கேளீர். ஆரம்பத்திலேயே பகவானுடைய சிருஷ்டிகளை அவனுடைய லீலைகளை விளக்க வந்தவர் பெரியாழ்வார் எடுத்த உடனே சொல்லிட்டார், இதோ ஓர் அற்புதம் கேளீர். எதை? ஒரு அற்புதத்தை நீங்கள் கேட்க வேண்டும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அந்த குழலூதும் ஓசை அப்படின்னா தூவலம் புரிவுடை திருமால் தூய வாயில், அது சாதாரண அதரம் இல்லை, தூய வாய் அப்படிங்கிறார். சாதாரண அதரம் இல்லாத அந்த தூய வாயின் வழியாக வரக்கூடிய குழல் ஓசையின் வழியே கோவலர் சிறுமியர் இளம் கொங்கை குதுகலிப்ப உடல் உள் அவிழ்ந்து எங்கும் காவலும் கடந்து கயிறு மாலையாகி வந்து கவிழ்ந்து நின்றாண்டே. இது சாதாரணமான இதனுடைய அர்த்த விசேஷங்களை நாம் அன்றைக்கி பார்த்தோம். அதாவது மனமும் உடலும் குளிரக்கூடியதாக அவனுடைய குழலோசையானது இருந்தது. கட்டு குலைந்து காவலையும் மீறி கயிற்றில் கோத்த மாலை போலாகி எல்லா இடங்களிலும் நம்முடைய உடலிலே அது புகுந்து நம்மை ஆட்கொண்டது. சாதாரணமான ஒரு வார்த்தை. அர்த்தம் என்னன்னா, முற்காலத்தில் நரசிம்மனுடைய வடிவாக விளங்கிய இரண்யனது மேன்மையை அழித்தவனும் மூவுலகங்களுக்கு எல்லாம் அந்த அரசனுடைய தன்மையை அளவிட முடியாத அளவுக்கு தான் அதை ஆட்கொண்டவனும் அவர்களெல்லாம் அஞ்சுவதற்கு காரணமான வடிவை எடுத்தவனும் தனது வாயாலே வைத்து ஊதிய குழலோசையை தம்முடைய காடை பிடித்து இழுத்து நல்ல நரம்புகளை உடைய வீணையை வாசிக்க தூண்டிய தும்புருவும் நாரதரும் எல்லா விதத்திலும் மறந்தனரே. உன்னுடைய இசையை கேட்டவுடன் அனைவரும் மறந்தனரே. கிண்ணறம் மிதுனம் என்று பெயர் பெற்ற தேவ ஜாதியினரும் தங்களுடைய கிண்ணறத்தையும் இனிமையையும் தொடர மாட்டோம் என்று சூளுரைத்தனரவே. அப்படிப்பட்ட இனிமையான இசையாக இருந்ததல்லவோ உன்னுடைய இசை அப்படின்னு சொல்கிறார். இதில் ஒரு வார்த்தை, அது முன் நரசிங்கமாகி நிறைய அடைமொழிகளை போடுறார். முன் நரசிங்கமாகி அவுணன் முக்கியத்தை முடிப்பான். அது என்ன முக்கியத்தை முடிப்பான் பார்க்கலாம். மூவுலகிலும் மன்னர் அஞ்சும் மதுசூதனன் வாயில் குழலின் ஓசையை செவியில் பற்றி வாங்க. அந்த ஓசையை செவியில பற்றி வாங்கணுமாம், அதை நாம் அனுபவிக்கணும் அப்படிங்கிற அந்த ஓசையை செவியில் நாம் எடுத்துக்கணும். சடாபடல பீஷேன சரபசாட்ட சாசோத்படை ஸ்புருத்கிருதி பரிஸ்புட பிருகுடி கே அபி வக்திரே கிருதே தயே விஷகிரீச்சுதுர் தனுஜ டிம்ப தத்தஸ்தனா சரோஜ சதுஷா திருஷா சமுதிதா கிருதிர் திருஷ்யத்தே. இது சுவாமி வேதாந்த தேசிகன் தயாசதத்தில் சாதிக்கக்கூடிய ஒரு வர்ணனம், நிஸ்மாவதாரத்தை பற்றினதான வர்ணனம். விஷகிரீத்து இது, அதாவது திருவேங்கடநாதனுடைய தயாதேவியே அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அவர். சட்டாபடல பீஷேன அப்படின்னா பிடரிமயிர் கற்றைகளால் பயங்கரமாக, பீஷேன பயங்கரமான, சரபச வேகத்துடன் இருக்கக்கூடிய அட்டகாசம்னு நம்ம தமிழில் சொல்கிறோம். ஆக்சுவலாக இது சம்ஸ்கிருத வார்த்தை. அட்டகாசன பெரும் சிரிப்புடன் அப்படின்னு அர்த்தம். உட்படை அப்படின்னா மிடுக்குடன் இருக்கக்கூடியதாக. அவன் எப்படி இருக்கானாம், கிருத்தே அப்பி, இப்படி கோபம், ஸ்புர கிருதி, கோபம் எழக்கூடியதாக. அதாவது கோபம் எழக்கூடியது அப்படின்னா அதில் 2 விஷயத்தை நம்ம கற்றுக்கலாம். ஒன்று, உள்ளுக்குள்ள எங்கேயோ இருந்திருக்கு அந்த கோபம், இப்போ மேலே எழுந்து வழிகிறது. அந்த கோபம் எப்படி வந்தது? இந்த இரண்யனை அழிக்க வேண்டும், இவன் அனைவரையும் அழித்து கொண்டிருக்கிறான் என்பது மட்டுமல்ல, நம்முடைய பரமபக்தனான பிரகலாதனை அவனுடைய வழி நின்றும் தடுத்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற கோபம் பகவானுக்கு உள்ளே இருக்கா. அதுதான் எழுந்து வரதான். ஸ்புரத்கிருதி, கோபம் அப்படியே மேலே எழுந்து பொங்கி வரதான். எப்படிப்பட்டவன்? கிருதே அப்பி சரோஜ சதுஷா, அப்படியும் அப்படி கோபம் எழுங்கி வந்தாலும் அவனுடைய உள்ளம் எப்படி இருக்கான்? தாமரை மலர் போன்ற மென்மையாக இருக்கான். அதான் பகவான். திருஷா, அவனுடைய திருஷான திருக்கண்களால், தனுஜ டிம்ப தத்தஸ்தனா,
அந்த சிசுவாகிய பிரகலாதனுக்கு கையில் எடுத்து அவனுக்கு பாலை கொடுத்து கொண்டிருக்கிறானாம் பகவான். இப்படி அந்த மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தருணத்தை ஒரு பக்கம் கோபம் பொங்கி வருகிறது, இன்னொரு பக்கம் அந்த பிரகலாதனை எடுத்து அணைக்கக்கூடிய அந்த அளவுக்கு அவனுடைய மென்மையான குணம் காட்டப்படுகிறது. இதுதான் சொல்ற தன் முன் நரசிங்கமாகி அப்படிங்கிறார். அந்த நரசிங்கமாகினா முன் நர சிங்கமாகி, முன் நரனா இருந்தவன் யாரு? நரநாராயணனாக பார்க்கடலில் பள்ளி கொண்டிருந்தவன் இப்பொழுது நரசிங்கமாகி, முன்னர நரசிங்கமாகி அவனன் முக்கியத்தை முடிப்பான். அவனுடைய முக்கியமான விஷயத்தை இவன் முடிக்கப் போகிறான் அப்படின்னு சாதிக்கிறார். இதை பெரிய திருமொழி சாதிக்கிறது பாருங்க. முடியுடை அமரர்க்கு இடம் செய்யும் அசுரர் தம்மை அன்று அறியாய் மடியடை வைத்து மார்பை முன் கீண்ட மாயனார் மன்னிய கோயில். முடியடை அமரர்க்கு இடர் செய்யும் அசுரன் யாரு? இந்த இரண்யன். அவனை அன்று அறியாய் மடியடை வைத்து மார்பை முன் கீண்டவன். அந்த மார்பினை கீண்டி அவனை கொன்றவன் இந்த முன் நரசிங்கமாகி. இப்பதான் அதே வார்த்தையை தான் அவரும் சாதிக்கிறார். முன் கீண்ட அந்த முன் நரசிங்கமாகி அவனன் முக்கியத்தை முடிப்பான். அந்த முக்கியம்னா என்ன? முக்கியமானது அவன் உடலில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடியது உயிர். அந்த உயிரை எடுத்தான், உயிரை முடித்தான். அவன் எப்படிப்பட்டவன்? மூவுலகில் மன்னர் அஞ்சும் மதுசூதனன். மூவுலகளுக்கெல்லாம் மன்னர் யாரு? மூவுலகெல்லாம் மன்னர் யார் சுவாமி? பகவான் தான். அப்படி பார்க்கலாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மேலே இருக்கக்கூடிய உலகம், அது தேவ உலகம். அந்த தேவ உலகத்தில் இருக்கக்கூடியவன் இந்திரன், தேவேந்திரன். அந்த தேவேந்திரனுக்கு ஒரு எச்சரிக்கை. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தோம், அந்த தேவேந்திரன் என்ன பண்ணா? பகவானையே டெஸ்ட் பண்ணான். பகவான் ஒரு கையால் குடையை எடுத்து அந்த மலையை எடுத்து குடையாக்கி மற்றவர்களை காத்தார். அதனால் மன்னர் அஞ்சும், அப்படிப்பட்ட மன்னராக விளங்கக்கூடிய தேவேந்திரன் அஞ்சக்கூடிய மதுசூதனன் வாயில் குழலின் ஓசையை செவியை பற்றி வாங்க. அவன் வாயில் இருக்கக்கூடிய செவியானது இசைக்கக்கூடியதானது, அதை பற்றி நாம் வாங்கினால், அதாவது பற்றி வாங்க அப்படின்னா கான்சன்ட்ரேட் பண்ணி கேட்கணும்னு அர்த்தம். வெரி சிம்பிள். ஒரு வார்த்தையை நாம் கேட்குறோம் அப்படின்னா கான்சன்ட்ரேட் பண்ணி கேட்கணும். சாதாரணமாக கேட்பது அப்படிங்கிறது இல்லை. இப்போது ஜாதகத்தில் 2-3 விஷயங்கள் உண்டு. குருன்னு எடுத்தோம்னா 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வைன்னு உண்டு. சனின்னு எடுத்தோம்னா 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வைன்னு உண்டு. இப்போது 7ஆம் பார்வை அப்படின்னா டைரக்ட், நேர இருக்கக்கூடியது, 180 டிகிரி இருக்கக்கூடிய பார்வை, நேருக்கு நேர்னு சொல்கிறோமே அந்த மாதிரியான பார்வை. இந்த 3ஆம் பார்வை, 10ஆம் பார்வை அப்படின்னா ஒரு டிகிரி வேரியேஷன் இருக்கும். நாமளே நேருக்கு நேர் நம்ம பேசச்சே சில பேர் என்ன பண்ணுவான்னா கண்ணை பார்த்து பேசணும். அடுத்தவனுடைய கண்ணை பார்த்து பேசாமல் சில பேர் கீழே பார்த்து பேசுவா, சைடில் பார்த்து பேசுவா, மேலே பார்த்து பேசுவா, அவருடைய கரங்கள் கை ஆடின்றதுன்னா அந்த கரங்களை பார்த்து பேசுவா. இப்படியெல்லாம் பேசக்கூடியது இருந்தாலுமே அவர்களெல்லாம் சரியாக பேசுபவர்கள் அல்ல. அப்படி பேசக்கூடியது என்ன ஆகும்? டைவர்ஷன் அப்படின்னு ஆகிடும். அது அப்படின்னா என்ன அர்த்தம்னா 100% அவர்கள் உள்வாங்கி கொள்ளவில்லை அப்படின்னு அர்த்தம். வேற ஒருத்தர் பேசுறது நாம் உள்வாங்கிக்கிறது அப்படின்னு 2 விஷயம் இருக்குது. சாதாரணமாக அர்த்தத்தை சாதாரணமாக உள்வாங்கி கொள்ளுது. ஒருத்தர் வரார், நம்ம அன்றைக்கே பார்த்தோம், சாதாரணமாக ஒருத்தர் நடந்து வரார், எப்படி இருக்கார் அப்படின்னா இருக்கேன் சுவாமி அப்படின்ட்டு போயிட்டார்னா சரி, அவர் சாதாரணமாக இருக்கார் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் ஏதோ இருக்கேன் சுவாமி அப்படின்னா அந்த ஒரு வார்த்தை என்ன, அவர் என்னவோ கொஞ்சம் இடர்றதே, இங்கே சுவாமி சரியா இல்லையோ, மனசு சரியா இல்லையோ, நேற்று பேசுகிற மாதிரி இல்லையே, அதுதான் அதை உள்வாங்கி கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். வார்த்தை ஒன்று தான், ஆனால் அவர் சொன்ன விதத்தை நாம் நமக்கு அந்த சமயம் உள்வாங்கி கொள்ளக்கூடிய மனநிலை இருந்திருக்கு. அதனால் நாம் அதை உள்வாங்கிக் கொள்கிறோம். அதை அப்படியே விடுத்து செல்லவில்லை, அதை உள்வாங்கி கொண்டு நாம் அதை சிந்தித்து பார்க்கிறோம் அல்லவா? அதைத்தான் சொல்றார், ஓசை செவியை பற்றி வாங்க அப்படிங்கிறார். ஏதோ ஒருத்தன் குழலை ஊதின்னு இருக்கான் அப்படின்னு ஆடு மாடுகள் மாதிரி நாமும் அப்படியே நடந்து போகக்கூடாது சுவாமி. ஒரு கோயிலுக்கு போகிறோம், பெருமாள், தாயார், உற்சவாதிகள், மற்ற மூர்த்திகள்லாம் இருக்கா அப்படின்னா
சாதாரணமாக அவசரம் நமக்கு வண்டிக்கு டைம் ஆச்சு, பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு, ட்ரெயினுக்கு டைம் ஆச்சுன்னு வந்துடக்கூடாது. ஒரு மினிமம் ஒரு நாழிகை பொழுது அப்படின்னு வாய், அந்த ஒரு நாழிகை பொழுதாவது 22 நிமிஷமாவது, 2.5 நாழிகை ஒரு மழி அப்படின்னோ ஒரு நாழிகை பொழுதாவது நம்ம அந்த இடத்துல இருக்கணும். ஏன் ஒரு நாழிகை பொழுது இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ரீசன் இருக்குது. என்ன ரீசன்னா, நம்ம ஒரு நாழிகை விட்டு இன்னொரு நாழிகையை நம்ம எடுத்தோம்னா இந்த மூச்சு இடங்கலை வலங்கலைன்னு இருக்க, நம்ம மூச்சு இங்கேயும் அங்கேயும் மாறக்கூடியதாக, அதை நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா தெரியும். அது பிராணாயாமத்தில் வரும், மற்ற விஷயங்களில் சொல்லுவாள். இப்படியாக அந்த கலையானது, கலை அப்படிங்கிறது மூச்சுக்காற்றை சொல்லக்கூடியதாக வரக்கூடியது. இந்த மூச்சுக்காற்று நம்மிடமிருந்து மாறக்கூடியது. இந்த மூச்சுக்காற்று மாறுதல் தான் வாதம், பித்தம், ரோகம் இதெல்லாம் கண்டுபிடிக்கப்படுகிறது. இதையெல்லாம் வைத்து என்ன ரீசன்னா, அங்கே இருக்கக்கூடிய வைப்ரேஷனை இது உண்டாக்கக்கூடியது. என்னவோ போனோம் வந்துட்டோன்னு இல்லாமல் ஒரு வைப்ரேஷன் உண்டாகணும், ஒரு டைனமிக் எக்ஸ்சேஞ்ச் டு பி ப்ரிப்பேர்ட் அந்த இடத்துல உண்டாகணும். ஒரு டைனமோ உண்டாடுது அப்படின்னா, மேக்னெட்டிக் பவர் உண்டாடுது அப்படின்னா, அந்த மேக்னெட்டிக் பவர் திரும்ப 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 அதை ரீசார்ஜ் பண்ணுறதுனால உண்டாடுது. மேக்னெட்டிக் எப்படி உண்டாடுறது நம்மளுக்கு பல பேருக்கு தெரியும். அதே போன்று நம்ம இடத்தில் இருக்கக்கூடிய அந்த மூச்சானது வந்து 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 அந்த இடத்தில் இருக்கக்கூடிய வைப்ரேஷன், அந்த பகவான் அந்த ஆராதிகள் பண்ணக்கூடியது, மாசோத்சவ பக்ஷோத்சவ மற்ற உற்சவங்கள் பண்ணக்கூடியது, திருமஞ்சனங்கள் பண்ணக்கூடியது, அங்கே இருக்கக்கூடிய வேத மற்ற விஷயங்கள் பிரபந்தங்கள் சொல்லக்கூடிய அந்த வைப்ரேஷன் நமக்கு வந்து அடைய வேண்டும். அதற்காக நாம் இருக்கணும். போனோம் வந்தோன்னு இருக்கக்கூடாது. ஒரு நாளை பொழுது இருந்தோம்னா இடங்களிலிருந்து மாறும்பொழுது அதை நாம் உள்வாங்கிக் கொள்ள முடியும். இதனால தான் அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அப்படி நாம் உள்வாங்கி கொண்டோமே ஆனால் தான் நமக்கு அதனுடைய பலாபலன்கள் சரியாக இருக்கும். இப்போது சாதாரணமாக ஒரு ஹோமம் பண்ணுறா, மினிமம் இவ்வளோ பண்ணணும் சுவாமின்னு சொல்கிறா. 21 பண்ணணும், 48 பண்ணணும். 21க்கு 48க்கு என்ன வித்தியாசம்னு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது, நான் சொல்கிறேன் அப்புறமா. 21 பண்ணணும், ஆகுதிகள் பண்ணச்சு 48 ஆகுதி பண்ணணும், 108 பண்ணணும் அப்படிங்கிற. எதுக்கு? அந்த வைப்ரேஷன் நம்ம கூடவே இருக்கணும். வெறும் 10 பண்ணினா அந்த வைப்ரேஷன் இருக்காது. சில பேர் சொல்லுவாள், காயத்ரி சுவாமி காத்தாலேருந்து ஒரு 10 காயத்ரியாவது ஜபிச்சுட்டு வெளியில் போகணும். 10னா முடியாது சுவாமி. 10னா தசாவதாரம், பெருமாள் எடுத்து 22 அவதாரங்களுக்கு மேலே இருக்குது. நாம் சொல்கிறது தான் 10. அதனால தான் 21க்கு மேலேன்னு சொல்கிறோம். மினிமம் 21, மூவழி 21 இந்த கணக்கை வச்சு தான் நம்ம பெரியவா சொல்லியிருக்கா. அதனால் அந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பண்ணுற போது தான் நமக்கு அதனுடைய எஃபெக்ட், ஆஃப்டர் எஃபெக்ட்னு சொல்கிறது நம்ம வந்து அடையும். அதற்காக நாம் அதை செய்ய வேண்டும். அதைத்தான் சொல்கிறார், வலியுறுத்துகிறார் பெரியாழ்வார். ஓசை செவியை பற்றி வாங்க. நான் வேற ஒரு உதாரணத்தை சொல்லியிருக்கேன். ஒரு பெரிய மாலுக்குள்ளே போகிறோம், அல்லது அந்த காலத்துலலாம் சந்தைன்னு சொல்லுவா, அந்த சந்தைக்குள்ளே போகிறோம். சந்தைக்குள்ளே போகச்சே எவ்வளவோ விஷயங்கள் காதுக்கு வந்து அடையும். ஆனால் எல்லா விஷயங்களையும் நாம் உள்வாங்கிக் கொள்வதில்லை. நமக்கு எது தேவையோ அதை மட்டும்தான் நாம் உள்வாங்கிக் கொள்கிறோம். செவி என்பது பலவற்றை கேட்கிறது. ஆனால் இந்த மனம் எதை உள்வாங்கிக் கொள்கிறதோ அதை தான் சிந்தனை செய்கிறது. அதைத்தான் இவர் சொல்றார். ஓசை வயலின் வாயில் குழலின், அந்த வாய் வழியா கண்ணன் ஊதக்கூடிய குழலின் இசையை ஓசை செவியை பற்றி வாங்க நன்னரம்பு உடைய தும்புரு நாரதர். இந்த தும்புரு நாரதரும் நன்னரம்பு உடைய அப்படிங்கிற, வெறும் நரம்போடு இசைக்கவில்லை அவர்கள். அவர்களுடைய இசை எங்கிருந்து வருகிறது? நல்ல நரம்பு உள்ள இசை. இது நாம் பல இடங்களில் பார்த்துருப்போம் சுவாமி. ஒன்றில் ஒரு பெருமாளுக்கு இன்னைக்கு திருக்கோவலூர் பக்கத்திலேருந்து பெங்களூரில் இல்லாத மலைகளா, பெங்களூரில் இல்லாத கற்களா, இங்கேருந்து ஒரு பெரிய கற்சலை விஷ்ணுவை வடித்து இங்கேருந்து எடுத்துன்னு போயிருக்கா. திருவண்ணாமலைக்கும் திருக்கோவிலூருக்கும் அருகில் உள்ள ஒரு இடத்துல இருந்து பெங்களூருக்கு எடுத்துன்னு போயிருக்கா. ஏன்னா அந்த சிலை செய்யக்கூடிய எவ்வளவு கற்கள் இருந்தாலும் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் நல் சிலையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது. அந்த மாதிரி மூங்கிலே எடுத்துப்போமே, எவ்வளவு மூங்கில் இருக்கிறது. எல்லா மூங்கிலும் ஊதுகுழலாக மாறுகிறதா? எல்லா ஊதுகுழலும் நாதஸ்வரமாக மாறுகிறதா? எல்லாவற்றிலும் ஒரே சப்தம் வருகிறதா? இல்லை. அது நல்ல சப்தத்தை உண்டாக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதற்கு அந்த நல் நரம்புகள்னு சொல்லுவா. செலக்ட் பண்ணுறது, அந்த வயலின் ஆகட்டும் வீணை ஆகட்டும், அந்த நரம்புகள் செலக்ட் பண்ணுறதை ஒன்னொன்னையும் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணுவாள். ஓசை, மேல் ஓசை, கீழ் ஓசை, மிடி ஓசை, படி ஓசைன்னு பல ஓசைகள் இருக்குது அதில். ஏன்னா மேலே தட்டச்சே வேற ஒரு ஓசை வரும், நடுவில் தட்டச்சே வேற ஒரு ஓசை வரும், அழுத்தி தட்டச்சே வேற ஒரு ஓசை வரும்.
இப்படி பலவித ஓசைகளை எழுப்பக்கூடிய அந்த நரம்புகளுக்கு நல் நரம்புகளாக இருக்க வேண்டும். இந்த ரொம்ப சிம்பிளாக நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, மேளம் இருக்குது அல்லது மத்தளம் இருக்குது, இந்த ரெண்டுத்துக்கும் உட்காந்து டைட் பண்ணுவாள். சாதாரணமாக இருக்குச்சு அது டொம்மு டொம்மு டொம்முன்னு சத்தம் கேட்கும். அதை எந்த அளவுக்கு ஃபைன் டியூன் பண்ணுறான்னு சொல்கிறோம் இல்லையா, அதை டைட் பண்ண அதனுடைய நாதமானது வித்தியாசமாக இருக்கும். அதைத்தான் நீங்கள் சொல்கிறார் நன்னரம்புடைய அப்படிங்கிறார். நன்னரம்புடைய தும்புருவும் நாரதனும் தம் தம் வீணை மறந்து. இது சாதாரணமான வார்த்தை சுவாமி. இப்போ நம் நரம்பு அப்படின்னா அப்போ தான் கீழே பின்னாடி சொல்லியிருக்கார் வீணைன்னு சொல்லிட்டார். நல் நரம்புடைய நாரதரும் தும்புருவும் தம் தம் வீணை மறந்து அப்படின்னு வார்த்தை யூஸ் பண்ணிட்டார் பெரியாழ்வார். தம் தம் வீணை மறந்துங்கிறதுக்கு நல் நரம்புன்னு கனெக்ட் பண்ணலை இவர். சாதாரணமாக இவன் பொருள் சொல்கிறவா அப்படி எழுதியிருக்கா, நல்ல நரம்புகளை உடைய வீணையை வாசிக்கும்னு. ஆனால் இன்னொரு விஷயம் பார்க்கணும். நரம்பு அப்படின்னா இந்த நரம்புங்கிறதுக்கு வீணைக்கு உரிய நரம்பு, வயலினுக்குரிய நரம்பு, கையில் வைத்திருக்கக்கூடியது அந்த இசையை ஒலிக்கக்கூடிய கருவிகளுக்கு இருக்கக்கூடிய நரம்புன்னு அர்த்தம். ஆனால் நரம்பு என்ன இருக்கும், நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஏதாவது ஒன்று சொன்ன உடனே என்னம்மா நரம்பு புடைக்கிறது பாரு அப்படின்னு சொல்லுவா. ஏன் நரம்பு புடைக்கணும் சுவாமி? ஒரு விஷயத்துக்கு நரம்பு புடைக்கிறது அப்படின்னா அது நம்முடைய காதின் வழியாக உள்ளே சென்று இரத்தத்தின் வழியாக அந்த நரம்புகளுக்கு வந்து சேர்கின்றன. அந்த இரத்தத்தின் வழியாக வந்து சேரக்கூடிய அந்த விஷயமானது அந்த இடத்தில் நரம்பை புடைக்க வைக்கிறது. அது என்ன பண்ணும்? சாதாரணமாக யாரோ ஒருத்தர் நம்மளை வைத்தாலோ திட்டினாலோ நரம்பு புடைக்கும்னு சொல்லுவார். ஆனால் அதே நரம்பானது நம்மளை சந்தோஷப்படுத்தினான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 மணி நேரம் ஒரு கச்சேரி முடிக்கிறா ஒருத்தர். கச்சேரி முடித்துட்டு ஏந்து வரைச்சி அங்கே இருக்கிறவா எல்லாரும் சந்தோஷப்படுத்துகிறா. அந்த சமயத்திலையும் அவர்களுக்கு புடைக்கக்கூடிய நரம்பு இருக்கிறது. அது நல்ல சந்தோஷத்தை எடுத்துக்கொண்டது, நல் நரம்பாக இருக்கக்கூடியது. அதைத்தான் நீங்கள் சொல்கிறார். இதை இப்போ கனெக்ட் பண்ணி பாருங்கோ, நல்லா தெரியும். மன்னர் அஞ்சும் மதுசூதனன் வாயில் குழலின் ஓசை பற்றி வாங்க நல் நரம்பு புடைக்க. அப்படிப்பட்ட நல் நரம்பை, அந்த ஓசையை செவி மடுத்து அதை மக்களுக்கு கொடுக்கும் தும்புரு நாரதர் எங்கேருந்து கத்துண்டானா? அந்த நல் நரம்பு புடைக்கக்கூடிய ஓசையை இவர்கள் கண்ணனின் குழலின் இசையிலிருந்து, அவன் வாயிலிருந்து வரக்கூடிய ஓசையானது அந்த குழலின் வழியாக வந்து நல் நரம்பை செலுத்தி, நம்முடைய மனதிற்குள் அதை செலுத்தி, தும்புரு நாரதரின் தம் வீணை வரியே, தமது வீணையின் வழியே அதை அந்த இசையை உலகுக்கு தரும்போது கிண்ணற மிதுனங்கள் தம் கிண்ணறம் தொடுகலாம் என்றனரே. அப்போதான் சுவாமி அது உள்ள ஏந்தி அங்கே இருக்கக்கூடிய கிணறுகள் எல்லாம் சந்தோஷப்படுகின்றார்களாம். நம்ம கிளீனாக சொல்லிடலாம். இந்த இசை கச்சேரிக்கு போகிறவளுக்கு நன்னா தெரியும். ஏன்னா எல்லா நாளுமே அந்த இசையை செய்யக்கூடியவர்கள், பாடக்கூடியவர்கள், அங்கே இசை மேதாவிகளுக்கு எல்லா நாளுமே நல்ல நாட்களாக இருக்கும்னு சொல்ல முடியாது. அவர்கள் வரக்கூடிய வழி அல்லது இசையை பார்த்தாலே தெரியும். இன்றைக்கி என்னமோ கொஞ்சம் ஸ்வரம் சரியா இல்லையே, எங்கேயோ ஸ்வரம் தட்டுற மாதிரி, இவளுக்கு ஒன்றுமே தெரியாது. நாம் பெரிய அறிவியலிகளாக தான் இருப்போம், ஒரு இசை ஞானம் இல்லாதவர்களாக தான் இருப்போம், சாதாரணமாக ஒரு பாட்டை கேட்டு ரசிக்கக்கூடியவர்களாக தான் இருப்போம். ஆனாலும் உதாரணத்துக்கு சாதாரண பாட்டை எடுத்துக்கொண்டா கூட அன்னைக்கு கேட்கச்சே என்னமோ இன்னைக்கு அந்த பாட்டு அவர் பாடுறது சரியா இல்லை சுவாமி, பாட்டு கேட்கறதுக்கு நல்லா இருக்குது, ஆனால் எங்கேயோ கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு அப்படின்னு நாம் சொல்லுவோம். இத்தனைக்கும் அதுதான் அந்த வாயிலிருந்து வரக்கூடியது. அவர்களுக்கு முழு மனதோடு அவர்கள் கொடுக்கிற போது அடைவதும் முழு மனதோடு இருக்கும். அப்படி அவர்கள் முழு மனதோடு கொடுக்கல அப்படின்னா அடையக்கூடியதும் அந்த அளவுக்கு திருப்திகரமாக இருக்காது. இங்கே 50% இருக்கிறது யாரு? கிண்ணறரும் நாரதரும், தும்புருவும் நாரதரும். இவர்கள் தான் அதை வாங்கி இங்கே கொடுக்கிறார். எதை வாங்கி கொடுக்கிறார்? பகவானுடைய குழலுடைய ஓசையை வாங்கி இவர்கள் தம் வீணையில் ஏற்றி அதை கொடுத்து அதை சந்தோஷப்படுபவர்கள் கிண்ணறர்கள். அந்த கிண்ணறர்கள் தாம் கிண்ணறரோடு சேர்ந்து அனைவரோடும் இனிதாக தேவஜாதியினர், கிண்ணறர் தேவஜாதியினர் அத்தனை பேரும் சந்தோஷமாக இருக்கின்றனராம்.
இது சாதாரணமான மொழி. இப்போ அந்த கொடுக்கக்கூடியவன் யாரு? பகவான். வாங்கக்கூடியவள் யாரு? சந்தோஷம் அடையக்கூடியவள் யாரு? சாதாரண அவன் பரம்பொருள். இது சாதாரண மனிதன். அது ஒரு பரமாத்மா, இது ஒரு ஜீவாத்மா. அதை வாங்கி நமக்கு வழங்கக்கூடியவன் யாரு? இங்கே சொல்லக்கூடியவர் தும்புருவும் நாரதரும். அவர்கள் எப்படி இருக்கணும்? நன்னரம்புடையவர்களாக இருக்கணும். அதே வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். நமக்கு அவனிடமிருந்து சரணாகதி என்பதை நமக்கு வாங்கி பிரபத்தி என்ற மூலமாக நமக்கு தரக்கூடியவன் யாரு? ஒரு ஆச்சாரியன். நம்மை வழிநடத்தக்கூடியவன் யாரு? ஒரு ஆச்சாரியன். அந்த ஆச்சாரியன் எப்படி இருக்கணும்? அதை எப்படி வாங்குகிறானோ அதை வாங்கி நமக்கு நரம்புடையவராக இருக்க வேண்டும். அவர்கள் தன்னலமற்றவர்களாக இருக்க வேண்டும். அவனிடமிருந்து பகவானிடமிருந்து என்ன வாங்கினாலோ அவை அத்தனையும் நமக்கு கொடுக்கச்சேதான் இந்த ஆச்சாரிய சிஷ்ய பாவம்னு ஒன்று இருக்கு இல்லையா? அப்போதான் சுவாமி அது கம்ப்ளீட் என்டையரிட்டின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். அது அப்போதான் அந்த ஒரு சர்க்கிள் பூர்த்தி ஆகிறது அப்படின்னும். அதைத்தான் இங்கே பெரியாழ்வார் சாதிக்கிறார். அவனுடைய ஓசையானது, வாயிலின் குழலை விழக்கூடிய ஓசையானது பகவான் சொல்லி இருக்கக்கூடிய வாயிலின் வழியால் வந்த ஓசைன்னா என்ன அர்த்தம்? பகவான் இந்த உலகுக்கு சொல்லியிருக்கிறது என்ன? வேதங்கள். வேதங்கள் வழியாக வந்த வேத அங்கங்கள், ஆகமங்கள், இதிகாச புராணங்கள், இவை அனைத்தையும் நமக்கு சொல்லிக் கொடுப்பவர் யார்? நம்முடைய ஆசிரியர், நம்முடைய குரு, நம்முடைய ஆச்சாரியர். அவர்களுடைய அவனுடைய வாயிலிருந்து வந்ததை தாம் எடுத்து அந்த ஓசையை பற்றி வாங்க யாரு? ஆச்சாரியன். பற்றி வாங்க தான் அதை உள்கொண்டு. ஏன்னா இன்னைக்கு நாமளும் அடுத்தவருக்கு சொல்லச்சே அந்த அளவுக்கு ஒரு எல்லோருமே சிஷ்யர்கள், எல்லோருமே ஆச்சாரியர்கள். அதை நாம் உணரணும். எந்த இடத்துல நாம் மற்றவர்கிட்ட வாங்கிக்கிறோமோ அப்பொழுது நாம் சிஷ்யர்களாகவும், எந்த இடத்தில் நாம் அடுத்தவர்களுக்கு சொல்கிறோமோ அப்பொழுது நாம் ஆச்சாரியர்களாகவும் இருக்கின்றோம். அப்பொழுது நாம் எல்லாவற்றையும் ஒழுங்காக கற்க வேண்டும். நரம்புடையவராக நாம் திகழ வேண்டும். ஏன்னா நம்மகிட்டேருந்து போகிற ஒவ்வொரு வார்த்தையும் இந்த நாம தான் சுவாமி எக்ஸாம்பிள். குழந்தைகளுக்கு, பேர குழந்தைகளுக்காகட்டும், பிள்ளைகளுக்காகட்டும், நம்முடைய அடுத்த ஜெனரேஷனுக்காகட்டும் நம்ம பார்த்து தான் அவன் நடந்துக்கிறான். நம்ம நினைக்கிறோம் நம்ம பார்க்காத போறான்னு. கிடையாது. நம்மை பார்த்து பலர் நடந்து கொள்வது உண்டு. நாம் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்து பார்த்து தன்னை செதுக்கிக் கொள்பவர்கள் உண்டு. பல விஷயங்கள் விட்டுருங்க. இப்போ சினிமாவை பார்த்து பல பேர் கெட்டு போறா, தன்னை செதுக்கிக்கிறா, அல்லது பெரிய பெரிய லீடர்களை பார்த்து தன்னை செதுக்கிக்கிறா. அதெல்லாம் சாதாரணம். ஆனாலும் தாய் தந்தையரை பார்த்து தான் குழந்தைகள் செதுக்கிக் கொள்கிறார்கள். சுற்றம் சூழல் இருக்கிறதெல்லாம் அவன் தான் பார்த்து தான் செதுக்கிறார். நம்ம ஒரு இடத்துல ஒன்றுமே கிடையாது. நம்ம ஒரு பெரிய கல்யாணத்துக்கு போகிறோம். 2 வருடங்கள் கழித்து நம்முடைய நிலைமை தாழ்ந்திருந்தால் அங்கே யாரோ ஒரு கோடியில் பேசுவார். என்னுடைய சித்தப்பாவை பார்த்தேன். சித்தியா ஒரு கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். அவருடைய கம்பீரம் எப்படி இருந்தது, அவருடைய வார்த்தைகள் எப்படி இருந்தது. இன்னைக்கு என்னமோ அந்த மாதிரி இல்லை சுவாமி. நான் அவர்கிட்ட இருந்து நிறைய, எனக்கு டைரெக்டாக அவர் தெரியாது. அதாவது டைரெக்டாக நான் அவர்கிட்ட சிஷ்யனாக இருந்து கற்றுட்டதில்லை. ஆனால் அவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு இன்னைக்கு காதில் ஒலிச்சுட்டு இருக்கு சுவாமி. அன்னைக்கு அவர் சொன்னது அப்படின்னு எவ்வளோ பேர் சொல்கிறார். அதற்கு நாம் முன் உதாரணம் இருக்கணும். அப்படின்னா நாரதராகவும் கிம்புருவாகவும் நரம்புகளை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் கிண்ணறர்கள், நம்மை வழிநடத்தக்கூடியவர்கள். இந்த பரமாத்மாவை அடைவதற்காக இந்த ஜீவாத்மாவானது ஏங்கிக் கொண்டிருக்கிறது. அவனுடைய நாதங்களை கேட்பதற்காக சாய்ந்து கொண்டிருக்கிறது என்பதை பெரியாழ்வார் மிக அழகாக உணர்த்துகிறார். இப்போ அடுத்த பாடல் பார்க்கலாம். செம்பெரும் தடம் கண்ணன் திறம் தோழன் தேவகி சிறுவன் தேவர்கள் சிங்கம். தேவகி சிறுவன் தேவர்கள் சிங்கம். நம் பரன் இன் நாள் குழலூத கேட்டவர்கள் இடர் உற்றன கேளீர் அம்பரம் திரியும் காந்தப்பரெல்லாம் அமுதகீத வலையால் கருக்குண்டு சுருக்குண்டு நம்பரம் அன்று என்று நாணி மயங்கி நைந்து சோர்ந்து கைமறிந்து நின்றனரே. இதை விட விளக்கமா வேற யாராலையும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பெரியாழ்வார் தமிழை ரொம்ப இறங்கி சொன்னோன்னா புட்டு புட்டு வைக்கிறார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி பெரியாழ்வார் அவ்வளவு விளக்கமாக எந்த விதமான டவுட்டுமே இல்லாமல் ஒவ்வொரு வார்த்தையும் அழகாக எண்ணி எண்ணி செதுக்கி இருக்கிறான்னு சொல்லணும் இந்த ஒரு பாசுரத்தில். சாதாரணமாக இந்த பாசுரத்தை பார்ப்போம், அதற்கடுத்தது அதனுடைய அர்த்த விசேஷங்கள் பார்ப்போம். செம்பெரும் தடம் கண்ணன், சிவந்த பெரிய திருக்கண்களை உடையவன்.
திரள் தோழன், திரண்ட தோளினை உடையவன். ஏன்னா கண்களாகட்டும் பெரிய கண்ணன் அப்படின்னா சரி, திரண்ட தோளினை உடையவன். தேவகி சிறுவன் அப்படின்னா தெரியும், தேவகியினுடைய மைந்தன், தேவகனுடைய சிறுவன். தேவர்களுக்கெல்லாம் சிங்கமாக விளங்கக்கூடியவன், தேவர்களின் சிங்கம். நம்பரன், அவன் யாரு? நம்பரன், நமக்கெல்லாம் ஈசன். இந்நாள் குழலூத கேட்டவர்கள். இங்கதான் சொல்றார் பிரசன்ட் டே. நீ உன்னுடைய பாஸ்ட நினைக்காத, ஃபியூச்சரை நினைக்காத, இந்நாள். ஆனா நான் எல்லா இடத்துலையும் சொல்றது உண்டு, பாஸ்ட் இல்லாம ஃபியூச்சர் இல்லாமல் இந்நாள்னு ஒன்று கிடையவே கிடையாது. இப்போ டுடேன்னு எடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டுடே இஸ் 20th வச்சுப்போம். டுடே இந்த டைம் என்ன? அரவுண்டு 9 o'clock. 9 o'clockனா ஒரு புள்ளி வைப்போம், ஒரு கோடு போடுவோம். இந்த கோட்டிற்கு இந்த பக்கம் இருப்பது பாஸ்ட்டு, இந்த பக்கம் இருக்கிறது ஃபியூச்சர். இந்த கோடு தான் ப்ரெசண்ட். இந்த நாள் ப்ரெசண்ட்டா? ஆமாம். இந்த மணித்துளி ப்ரெசண்ட்டா? ஆமாம். இந்த நிமிஷம் ப்ரெசண்ட்டா? ஆமாம். இந்த நொடி ப்ரெசண்ட்டா? ஆமாம். அதற்கு இன்னும் நாம் வந்தோம்னா இதை 60 கலைகளாக, விகலைகளாக, பறைகளாக, தற்பறைகளாக, விதற்பறைகளாக நம்ம பிரிச்சுட்டே இருக்கிற போது கடைசியில் 1/60 × 60 × 60 × 16 வரைச்சு ஒரு டாட் வரும். அந்த ஒரு டாட் என்ன? ப்ரெசண்ட். அப்படின்னா அந்த ஒரே ஒரு செகண்டுக்கும் 60, கிட்டத்தட்ட 3600 × 3600க்கு ஒரு செகண்டு. அப்படின்னா ப்ரெசண்ட்டுங்கிறது இருக்கா? இதை நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டேன். இதை ரொம்ப விளக்கி சொன்னோம்னா நல்லா இருக்கும். அது அந்த ப்ரெசண்ட்டுனா இருக்கா? அப்போ ப்ரெசண்ட்டு இல்லை. நீ அப்படிங்கிறது நினைத்து முடிப்பதற்குள் பாஸ்ட் ஆகிடுறது, நீ நினைக்க வேண்டியது ஃபியூச்சர் ஆகிடுறது. அதனால் ப்ரெசண்ட்டுங்கிறதே இல்லை அப்படின்னு சொல்வது உண்டு. இருந்தாலுமே இந்த இடத்துல அந்த வார்த்தையை உபயோகிக்கிறார். எதற்குன்னா இந்நாள் அப்படிங்கிறார் அவர். குழலூத கேட்டவர்கள். ஏன்னா ஏன் அவர் சொல்றார் இந்த நாள் அப்படின்னா, நீ பாஸ்ட்ல கேட்டிருக்க சுவாமி. யாரு? குழல் ஊதுறத நீ கேட்டிருக்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவன் ஊதக்கூடிய குழலை உன்னுடைய உள்ளே வாங்கி கொண்டிருக்கிறாய். அந்த வாங்கினது அது உள்ளுக்குள்ள போய் வேலை செய்யறது இல்லையா? அந்த ஃபியூச்சருக்கு என்ன அப்படிங்கிறது அது உள்ளுக்குள்ள சொல்லிகிட்டே இருக்கு உங்ககிட்ட. அதுதானே ப்ரெசண்ட். அதை நீ இப்போ ப்ரெசண்ட்லேயே வச்சிருக்க. நீ வாங்கின குழல் ஓசை உன் உள்ளுக்குள்ளே இருக்கிறது. நீ என்ன பண்ணணும், என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத உன்னுடைய நினைவு, ஃபியூச்சரை பற்றிய நினைவு இல்லாமல் அந்த குழலோசை உன்னை ஆட்கொண்டு இருக்கிறது. அதை தான் சொல்ற இந்நாள். இப்பொழுது இந்த இடத்தில் உன்னை ஆட்கொண்டு இருக்கிறதுனால அந்த குழலூத கேட்டவர்கள் இடருற்றனகாளீர். எந்த விதமான இடருமே அவர்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்ல வர இந்த பாசுரத்தினுடைய விளக்கத்தை அடுத்த வாரம் பார்ப்போம்.